ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்து சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 முந்திரியை நான் சின்னதாக உடைச்சி வெதுங்கிற தண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா இருக்கும். அதனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா நம்ம 2-3 நிமிஷம் பரட்டி கொடுத்துக்கலாம். இதை நம்ம தனியாக ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி இந்த விழுதை லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். அதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை நம்ம 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி கொடுத்துக்கோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அது நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் இன்றைக்கி நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவே நமக்கு தேவையான அளவு காரத்தை கொடுத்துரும். வேறு எந்த மசாலாஸும் நான் பெருசாக ஆட் பண்ணலை. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைம்லேயும் நீ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது. நீங்கள் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்றா இன்க்ரீடியண்ட்டை பிளெண்டாக இருக்கணும். இப்போது நம்ம ஆனியனையும் முந்திரியும் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இந்த இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தேவையான அளவு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பன்னீர் ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதில் கால்சியம் சோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பன்னீர் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது பன்னீரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பன்னீரை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக சுகர் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பட்டர் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.